வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு மாடுகளுக்கு தேவையான ஃபஸ்ட் பேக்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட் பேக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு மாடு 2 மாடு வச்சுருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நம்ம மாடு நிறையா வச்சுருக்குறோம், ஒரு 10 மாடு 20 மாடு மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா மேக்சிமம் மாத்திரையாகவும் வச்சுருக்கணும், நம்ம மருந்தாகவும் வச்சுருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு பொருளுமே டக்குன்னு கிடைக்காது. நம்ம காலைல 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு மாட்டுக்கு பார்க்கும்பொழுது மடி வைக்கும், இல்லை செரிமான கோளாறு, ஏதோ வயிற்றுப்போக்கு, எது வேணுமாலும் நடக்கலாம். சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம எல்லாமே வச்சுருக்கணும். கால்சியம் டானிக்லேருந்து எல்லாமே வச்சுருக்கணும். ஏன்னா டாக்டர் வருவார் காலையில், அவர் நம்ம கூப்பிட்டோம்னா 9 மணி 10 மணி ஆகிடும் டாக்டர் வருது. நம்ம என்ன செய்யலாம், காலையிலேயே நம்மளுடைய தேவையை நம்ம செஞ்சுக்கலாம் மாட்டுக்கு. அப்படி செய்யும்பொழுது தான் மாட்டை நம்ம எப்படி ஃபஸ்ட் எய்ட் பேக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு டாக்டர் எது பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம், இதுதான் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதை ஏற்றுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மருந்து எதுக்கு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா டாக்டர் காலையில் ஏஞ்சி அவங்கள்ட்ட மருந்து கூட ஸ்டாக் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம போய்ட்டு கடையில் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 9 மணி ஆகிடும், 10 மணி ஆகிடும். நம்ம காலையில் டாக்டர் ஒரு 8 மணிக்கு வந்தார் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற மருந்தையே போட சொல்லலாம். நாட்டு வைத்திய மருந்துமே அதே மாதிரி தான், மடிவீக்கமும் சரி. அதை தவிர்த்து இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம இந்த கயிறு எல்லாமே நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணையில் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கணும். மாடு திடீர்னு கயிறு பிச்சுக்கலாம், நல்ல கயிறாக தான் போட்டிருக்கலாம் சொல்ல முடியாது. அதேமாதிரி மோர் தண்டு கயிறு, கயிற்று கயிறு, மூக்கணாங்கயிறு, இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம பண்ணையில் என்ன சொன்னால் எப்பொழுதுமே ஸ்டாக் ஒரு நூல்லேயே 3 இல்லை 5 அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனாலுமே டக்குன்னு நம்ம அதை எடுத்து மாட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ போயிட்டு கயிறு தேடிட்டு இருக்கணும். அதேமாதிரி கத்தியும் ஒரு கத்தியுமே இப்போ கையில் பக்கத்தில் வச்சே இருக்கணும். நம்ம போகிற நேரத்துக்கு நமக்கு எதுவாக இருந்தாலுமே இந்த மாட்டுக்கு நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம இதில் நஷ்டங்களை ஒரு 99% குறைக்கலாம். ஓகே, குறைக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மிஷினரிக்கு தேவையான ப்ரெஷ் கட்ரு, சாப் கட்ரு, சரி, நம்ம பால் மிஷினுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஃபேர் கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபேர் நம்ம வச்சுருந்தால் தான் அடுத்தடுத்த ஒரு இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். திடீர்னு இன்றைக்கி பால் மிஷினில் ஏதோ ஒரு ஃபால்ட்டுன்னு வச்சிங்களேன், அப்புறம் கையில் கறவை கை கறவை கறக்கணும். அது கை கறவைக்கு, ஏன்னா டெய்லி மிஷின் கறவை நின்ன மாடு கை கறவையில் நிற்காது, கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இந்த பணியில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணி தான் ஆகணும். அது வேணும், இது வேணும், என்னென்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு டாக்டர் தான், டாக்டர் தான். சரிங்களா? அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க, நம்ம படிக்காமல் வந்திருக்கோம். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கண்ணுங்கருத்துமாக பார்த்து தான் ஆகணும். கண்ணுங்கருத்துமாக பார்த்தா தான் நம்ம பண்ணையில் நம்ம இந்த மாட்டு பண்ணையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். வெளியில் அப்படின்னா சக்ஸஸாக வர முடியும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக செய்யணும். கரெக்டாக செஞ்சால் தான் அந்த விஷயத்தில் நம்ம நல்லா வர முடியும். மாடு வாங்கிறதுலேருந்து பால் கறக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம சரியாக பண்ணணும். அதேமாதிரி இந்த ஃபஸ்ட் பாக்ஸுங்கிறதும் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு பண்ணையிலையும் நம்ம வச்சுருக்கணும். இந்த பண்ணையில் யார் யார் ஃபஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.